எஸ். ஜானகி இந்தியாவின் புகழ்பெற்ற திரைப்பட பாடகி ஆவார். இவர் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தி உட்பட பல இந்திய மொழிகளில் 40,000க்கும் அதிகமான பாடல்களை பாடியுள்ளார். பல பாடல்களை தாமே எழுதி இசையமைத்து பாடியுள்ளார். 4 முறை தேசிய விருது பெற்றவர் இவர். ஜானகி அம்மா என்று மரியாதையுடன் குறிப்பிடப்படுகிறார். மேலும் இந்தியாவின் மிகச்சிறந்த பிரபலமான பின்னணி பாடகர்களில் ஒருவர். இவர் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், தமிழ், இந்தி, ஒடியா, பெங்காலி உள்பட 17 மொழிகளில் தனி பாடல்கள் பாடியுள்ளார். திரைப்படங்கள், ஆவணப்படங்கள், தொலைக்காட்சி மற்றும் வானொலி என 50,000 பாடல்களை பதிவு செய்துள்ளார். மராத்தி, துளு, உருது, குஜராத்தி, பஞ்சாபி, கொங்கணி, அசாமி, சிந்தி, ஆங்கிலம், ஜப்பானிய, அரபு, ஜெர்மன், சிங்களம் போன்ற மொழிகளிலும் பாடியுள்ளார். இருப்பினும் இவரது வாழ்க்கையில் அதிக எண்ணிக்கையிலான பாடல்கள் கன்னடத்தில் இடம்பெற்றிருந்தன. 1957ஆம் ஆண்டில் விதியின் விளையாட்டு என்ற தமிழ் திரைப்படத்துடன் துவங்கி இவரது இசை வாழ்க்கை 6 தலைமுறைகளை கண்டுள்ளது. இவர் இயற்பெயர் சிஸ்டலா ஸ்ரீ ராமமூர்த்தி ஜானகி. மற்ற பெயர்கள் தென்னிந்தியாவின் இசைக்குயில், இசையரசி. இவர் பிறப்பு ஏப்ரல் 23, 1938. இவர் பிறந்த இடம் குண்டூர், ஆந்திர பிரதேசம். தென்னிந்தியாவின் இசையரசி என்று அழைக்கப்படும் ஜானகி 4 தேசிய திரைப்பட விருதுகளையும் 33 வெவ்வேறு மாநில திரைப்பட விருதுகளையும் வென்றுள்ளார். மைசூர் பல்கலைக்கழகத்திலிருந்து முனைவர் பட்டமும், தமிழ்நாடு அரசிடமிருந்து கலைமாமணி விருதும், கர்நாடக அரசிடமிருந்து கர்நாடக ராஜ்யோத்சவ விருதும் பெற்றுள்ளார். 2013ஆம் ஆண்டில் இந்திய அரசு அறிவித்த பத்மபூஷன் விருதை ஏற்க மறுத்துவிட்டார். மிகவும் தாமதமாக வந்ததென்று, தென்னிந்திய கலைஞர்களுக்கு தகுந்த அங்கீகாரம் வழங்கப்படவில்லை என்றும் சுட்டிக்காட்டினார். பல்துறை பாடகர்களில் ஒருவரான எஸ்.பி. பாலசுப்ரமணியம் மற்றும் இசையமைப்பாளர் இளையராஜா ஆகியோருடனான இவரது கூட்டணி அதிகம் பேசப்படுகிறது. 1960, 1970, 1980களில் பி. ஸ்ரீனிவாஸ், எஸ்.பி. பாலசுப்ரமணியம், கே.ஜே. ஜேசுதாஸ், பி. ஜெயச்சந்திரன் மற்றும் ராஜ்குமார் ஆகியோருடன் அதிக எண்ணிக்கையில் திரைப்பாடல்கள் பாடியுள்ளார். இவர் கிட்டத்தட்ட அனைத்து வகை பாடல்களையும் பாடியுள்ளார். அக்டோபர் 2016இல் திரைப்படங்கள் மற்றும் மேடை கச்சேரிகளில் பாடுவதிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தார். இருப்பினும் திரைப்படத்துறையினர் அன்பிற்கிணங்க இவர் 2018ஆம் ஆண்டில் பன்னாடி என்ற தமிழ் திரைப்படத்திற்காக மீண்டும் பாடினார். இவரது வாழ்க்கை. ஜானகி தெலுங்கு பிராமண குடும்பத்தில் பிறந்தவர். ஆந்திராவின் குண்டூர் மாவட்டத்தில் பல்லபட்லா என்ற ஊரில் ராமமூர்த்தி சத்யவதி தம்பதிகளுக்கு பிறந்தார். சிறு வயதிலேயே பாடத் தொடங்கிவிட்டார். நாதசுர மேதை பைடிசாமி என்பவரிடம் முறையாக இசைப்பயிற்சியை பெற்றார். சென்னைக்கு இடம்பெயர்ந்த ஜானகி ஏவிஎம் ஸ்டுடியோவில் இணைந்து திரைப்படத்துறையில் நுழைந்தார். 1957ஆம் ஆண்டில் வெளிவந்த விதியின் விளையாட்டு என்ற படத்தில் இடம்பெற்ற பெண் என் ஆசை பாழானது ஏனோ என்ற பாடல் இவரது முதல் பாடலாகும். அடுத்த நாளே அவருக்கு தெலுங்கு படத்தில் பாடும் வாய்ப்பு கிடைத்தது. எம்எல்ஏ என்ற படத்தில் நீயாசா அடியார் என்ற பாடலை கண்டசாலாவுடன் இணைந்து பாடினார். இதைத் தொடர்ந்து பல படங்களில் பாடும் வாய்ப்பு கிட்டியது. 25 ஆண்டுகளில் தென்னிந்திய மொழிகளில் மட்டுமில்லாமல் கொங்கணி, துளு, சௌராஷ்டிரம், இந்தி, வங்காளம், சமஸ்கிருதம், சிங்களம், ஆங்கிலம் ஆகிய மொழிகளிலும் ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடினார். 1992ஆம் ஆண்டில் இலங்கை சென்றிருந்த போது இவருக்கு ஞான சரஸ்வதி என்ற பட்டம் வழங்கப்பட்டது. தமிழ், தெலுங்கு மொழிகளில் பல பக்தி பாடல்களை தாமே எழுதி இசையமைத்து பாடியுள்ளார். மௌன போராட்டம் என்ற தெலுங்கு படத்திற்கு முதலில் இசையமைத்திருக்கிறார். இவரது குடும்பம், கணவர் காலஞ்சென்ற ராம் பிரசாத் தனது மகன் முரளி கிருஷ்ணாவுடன் சென்னையில் வாழ்ந்து வருகிறார். முரளி கிருஷ்ணா சில திரைப்படங்களில் நடித்திருக்கிறார். ஜானகி 1959இல் ராம் பிரசாத்தை மணந்தார். அவர் தனது இசை வாழ்க்கையை ஊக்குவித்தார். மேலும் இவரது பெரும்பாலான பாடல் பதிவுகளின் போது அவர் உடன் சென்றுள்ளார். இதய நிறுத்தம் காரணமாக 1997 அவர் இறந்தார். இவர்களது ஒரே மகன் முரளி கிருஷ்ணா ஐதராபாத்தில் வசிக்கிறார். அவரது மனைவி உமா முரளி கிருஷ்ணா சென்னையில் உள்ள ஒரு பரதநாட்டிய, குச்சிப்புடி நடன கலைஞர் ஆவார். இவர்களுக்கு வர்ஷா மற்றும் அப்சரா என்ற 2 மகள்கள் உள்ளனர். ஜானகி தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தி ஆகிய 5 இந்திய மொழிகளின் சரளமாக உரையாடவும் எழுதியிருந்தார். இவர் வாங்கிய விருதுகள்: தேசிய விருதுகள் 4, கேரள மாநில அரசு திரைப்பட விருதுகள் 11, நந்தி விருதுகள் 10, தமிழக திரைப்பட விருதுகள் 6, ஒடிசா மாநில திரைப்பட விருதுகள் 1, மொத்தம் 302 விருதுகள் வாங்கியுள்ளார். இவர் பாடிய பல பாடல்களில் சில பாடல்கள்: கொஞ்சம் சலங்கை, சிங்காரவேலனே தேவா, பாத காணிக்கை, பூஜைக்கு வந்த மலரே வா, சுமை தாங்கி படத்தில் எந்தன் பார்வையின் கேள்விக்கு பதில், ஆலயமணி படத்தில் தூக்கம் உன் கண்களை.